வணக்கம். பொதுவாக நம்ம தமிழ் படங்களில் ஏன் உலகத்தில் இருக்கிற பல படங்கள்லேயே டாக்டர் அப்படின்ன உடனே என்ன மாதிரி ஒரு கெட்டப்பில் நமக்கு டாக்டரை வந்து காட்டுவாங்க, பிக்சரைஸ் பண்ணி காட்டுவாங்க. ஒரு வெள்ளை கோட்டு, அரைக்கோட்டு, அது போடுறாங்களோ இல்லையோ, ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை சிவபெருமான் கழுத்தில் நாகப்பாம்பு போட்ட மாதிரி கண்டிப்பாக அந்த ஸ்டெத்தஸ்கோப் அப்படி போட்டிருக்கணும். அப்புறம் அந்த கையை கட்டி டாக்டர் வந்து போஸ்ட் கொடுக்கணும். ஒரு டாக்டர் வரும்போதே நர்ஸ் வந்து பின்னாடி அப்படி பயபக்தியோடு அப்படியே வரணும். இதெல்லாம் டாக்டர் அப்படிங்கிறதுக்கு நம்ம தமிழ் படங்கள் வைத்திருக்கிற ஒரு அபிப்பிராயம். அந்த தோற்றத்தை தான் கொடுப்பாங்க. ஆஸ்பத்திரி அப்படின்ன உடனே ட்ரீட்மெண்ட் நடக்கிற ஆஸ்பத்திரி அப்படின்னா உள்ளே நுழையும் போதே ஒரு ஃபினாயில் வாசனையோடு இருக்கணும். அதை விட ரொம்ப முக்கியம், ஆஸ்பத்திரியில் என்ன இருக்கோ இல்லையோ ஃபார்மசி இருக்கணும். இதுதான் நம்ம வச்சுருக்குறோம். ஒரு டாக்டர்னால் இதான் கெட்டப்பு, ஒரு ஹாஸ்பிட்டல்னால் இதான் கெட்டப்பு அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வச்சுருக்குறோம். இதெல்லாம் இல்லாமல் ஒரு டாக்டர் இருக்க முடியுமா? இருக்கலாம் சார். அப்போ அவர் வந்து நம்முடைய ஆயுர்வேதா சித்தா மருத்துவரார். அலோபதி முறையாக டாக்டருக்கு அதுக்குரிய பயிற்சி படிப்பு முறையாக முடிச்சுட்டு, ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய இந்திய யோகா, வேறு விதமான சைனீஸ் மருத்துவ முறைகள், இப்படி பல விஷயங்களில் ஆர்வத்தினால் தேடி ஒரு தனி மனிதராக சாதனை படைத்து கொண்டிருக்கிற என்னுடைய குடும்ப நண்பர், எனக்கு முதுகில் கழுத்தில் இதெல்லாம் வலி, நானே பல பேருக்கு வலி, பல பேருக்கு திருகு வலி. அப்படி இருக்கும்போது எனக்கு திருகு வலி கழுத்தில் காலில் வந்தபோது என்ன அந்த வலியிலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வந்து என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய ஒரு நண்பர், ஸ்போர்ட்ஸ் டாக்டருக்குரிய நீங்கள் இந்த மாதிரியான கெட்டப்பும் இல்லாமல் பார்க்கக்கூடிய பழகக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர், ஒரு இலக்கிய குடும்ப பாரம்பரியத்தில் வந்தவர்கள் டாக்டர் கண்ணன் புகழேந்தி அவர்களோட. அவர்கிட்ட நிறைய வித்தை இருக்குது. அதாவது நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னே முதல்ல என்ன கேள்வி கேட்போம்? சௌக்கியமா அப்படி தானே கேட்போம். சௌக்கியமா அப்படின்னு. சில பேர் சௌக்கியமாக இருக்கப்படாதுங்கிற எண்ணத்திலேயே கேட்பாங்க சௌக்கியமா அப்படின்னு. ஆனால் நிஜமான அன்போடு நம்ம கேட்கும்போது என்னங்க சௌக்கியமானு கேட்போம். நாங்களும் இப்போ நலம் தானா அப்படின்னு இந்த ஒரு கேள்வி, நலம்ங்கிறது என்ன, அந்த உண்மையான ஆரோக்கியங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ அவர்கிட்டேருந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மருத்துவம் இதெல்லாம் இல்லாமலேயே ஒரு மனிதனை வலியிலேருந்து மீட்டு வெளியில் கொண்டு வருவது எப்படி அப்படிங்கிறதுலேயே ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட், ஏஷியா முழுவதும் புகழ்பெற்ற ஒரு மிகச்சிறந்த மருத்துவர். அவர்களை நாம் அவர்கிட்டேருந்து சில அறிவுரைகளை, வாழ்க்கைக்கு தேவையான தகவல்களை இப்போ நாம் பெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் மதிக்கிற ஒரு மிகச்சிறந்த நண்பர், அவரை உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர் கண்ணன் புகழேந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் சார். எத்தனையோ விதமான மருத்துவ முறைகள் இந்தியாவில் சிறப்பாக இருக்குது. அதில் ஸ்போர்ட்ஸ் டாக்டர் அப்படிங்கிற ஒரு தனித்த புகழோட சிறப்போட வித்தியாசமான ஒரு மருத்துவ முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கிறீங்க. இது நீங்கள் பிளான் பண்ணி இந்த மாதிரி மருத்துவத்துக்கு வரணும்னு திட்டமிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்களா, அல்லது இஸ் இட் ஆக்சிடென்டல், இல்லை ரொம்ப ஆர்வத்தோடு இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு அதில் தான் நம்ம வரணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தீர்மானத்தோடு வந்தீங்களா, இல்லை யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் உள்ளே நுழைஞ்சிங்களா, அதாவது இதில் போப்பா அப்படிங்கிற மாதிரி யாராவது அவங்க கைட் பண்ணாங்களா? அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதாவது நாம் நினைக்கிறோம் ஒரு மருத்துவ படிப்பு தான் படிக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது சார். நான் வந்து பைலட் ஆகலாம், சுற்றின்னு வந்துட்டுருக்கலாம், உலகம் பூரா ஏதோ சுற்றலான்னு நினச்சேன். ஆனால் அம்மா வந்து நிச்சயம் மருத்துவர் ஆகணுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டு, எப்படியாவது மகன் டாக்டர் ஆகிடணும் அப்படிங்கிற. ஆமாம், அதுவும் அவங்க பார்த்த ப்ரொஃபஸர் ரங்கபாஷை மாதிரி அறுவை சிகிச்சை செய்கிற நிபுணராக வர வேண்டும் என்று ரொம்ப ஒரு ஆர்வம் அவர்களுக்கு. அதனால் மருத்துவம் பயில வேண்டும் என்ற முடிவு எடுத்துட்டாங்க. அதனால் மருத்துவம் ஆயிடுச்சு. மருத்துவக் கல்லூரி பயிலும்போது என்னுடைய முழு எஃபர்ட் அதுக்குள்ளே போட்டாச்சு. அதில் ஒன்றும் கவலை இல்லை. பட் இருந்தாலும் 3வது வருஷம் படிக்கிறப்போ ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படிங்கிற ஒரு புக்கை நான் பார்க்குறேன். அப்போது நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆத்லீட்டாக இருக்கிறதுனால அப்போவும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மெடிக்கல் காலேஜுக்குள்ளேயும் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு இப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதே எனக்கு தெரியாதே, இதுவரையிலும் யாரும் சொல்லலையே அப்படின்னு அந்த புக்கை நான் மட்டும்தான் படிப்பேன், வேறு யாரும் படிக்கவே மாட்டாங்க. அது யாரையும் எடுத்துருவாங்களோ நான் பயப்படவே வேண்டாம், அந்த புக்கு அங்கே இருக்கும். இல்லை மற்ற புக்கெல்லாம் மறைச்சி வைப்போம், இந்த புக்கை மறைக்க வேணாம். ஸோ அதனால் அந்த புக்கை எடுத்து படிக்கிற காலத்தில் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் இருக்கிற பற்றி தெரிஞ்சு மற்றவங்களெலாம் கேட்டாலும்
யாரும் அதுக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸே காணும். சரி இது இல்லை பொழுகுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் ஒய்எம்சிஏல போய் ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு ராவணன்ற ஒரு கோச்சை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அவர் என்னை பிடிச்சி ஒரு அத்லீட்டுக்கு வலி இருக்கேன், நீங்கள் கூட்டு போய் பார்க்கக்கூடாதா? அவங்கள கூட்டி அந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ இருக்கிற ஆர்த்தோபீடிக் சர்ஜன் அங்கே தான் இருக்கிறாங்க, பெஸ்ட் ஆஃப் த ஆர்த்தோபீடிக் சர்ஜன்ஸ். அவங்களெல்லாம் பார்த்து அவன் கால் சுழுக்கன்னா மாவு கட்டு போடுவாங்க, போட்டு விட்டு கொண்டாந்து விடுவேன். விட்ட உடனே இவர் என்ன பண்ணுவார், அதை அறுத்து போட்டு மறுநாள் காலையில் ஒரு கிரேப் பேனதை கட்டிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். நான் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டேன், சுகவாசியாக அவனை ஆக்கியிருப்பேன் அப்படின்னு போய் பார்த்தா அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். நேற்று தானே அந்த ப்ரொஃபஸர் சொன்னார் 3 வாரத்துக்கு இவன் ஓடவே கூடாதுன்னு. மறுநாள் காலையில் இவன் ஓடிக்கிட்டு இருக்கான், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது எப்படி முடியும், எப்படி சாத்தியம்? அங்கே தான் என்னுடைய நான் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா என்னுடைய கோச் என்ன சொல்கிறாரு, பையன் ஓட முடியும், நீங்கள் ஓடுற அளவுக்கு சரி பண்ணுங்க. சான்ஸே எனக்கு கொடுக்கல. அவர் நீங்கள் மருத்துவம் படித்து, சார் நான் ஃபைனல் இயர் தான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பண்ண முடியும், நீங்கள் பண்ணுங்கள். எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அப்போது ஒருத்தர் உங்கள் மேலே நம்பிக்கையை உங்களுக்கு ஊட்டி அதன் மூலமாக ஒரு வாய்ப்பையும் கொடுத்து பசங்களையும் கொடுத்து சரி பண்ணணும். அப்படிங்கிற ஒரு நிலை உண்டான போது தான் சரி ஆர்த்தோபீடிக்ஸ் தாண்டி ஸ்போர்ட்ஸ் மெடிசனுங்கிறனுடைய ஒரு இடத்துக்குள்ளார வரும்போது செய்ய முடியும் அப்படிங்கிறத அங்கே தான் கற்றுக்கிட்டேன். இப்போது அலோபதி மெடிசனில் நீங்கள் சொன்ன மாதிரி 3 வாரம் நடக்கக்கூடாது, ஓடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பேண்டேஜ் போட்டு செய்கிறது, அது ஒரு மெத்தடாக இருக்குது. மறுநாளே ஓடணும் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸில் தேவையாக இருக்குது. அப்போது அதுலேருந்து இதுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கும் அது மாதிரியான வழியிலேருந்து நாம் ஏன் நிவாரணம் பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஐடியா உங்களுக்கு இந்த ஃபீல்டில் வர்றதுக்கு காரணமா? ரொம்ப சார் இப்படி ஒரு கேள்வி யாருமே கேட்டதில்லை. ஆனால் உண்மையான என்ன ஆச்சுன்னா, இந்த ஆத்லீட்ஸை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்த போது அவங்க கூட வந்த பேரண்ட்ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணாங்க, நீங்கள் அவனை விளையாடுறதுக்கே ரெடி பண்ணுறீங்க, மறுநாள் நான் நாளைக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கக்கூடாதா? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. அதனால் சரி நான் சொன்னேன், நீங்கள் சார் நான் ஆத்லீட்ஸை டீல் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியலையே, அவங்களுக்கு பண்ணுற என்ன பண்ணுறியோ அதை எனக்கு பண்ண, நாங்களும் பார்த்துப்போம், we know what you are doing, நீங்களால் நிச்சயம் செய்ய முடியும் அப்படிங்கிற ஊக்கம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசல்ட்னால அவங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களினால் அவங்க சொன்ன போது அவங்கக்கிட்டையும் ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. எனக்கு அன்றைக்கி இருந்ததெல்லாம் ஒரு கிணத்தினுடைய வட்டச்சுவர், அந்த கிணத்து மேலே உட்காந்து தான் என் ட்ரீட்மெண்ட். ஏன்னா அந்த ஒய்எம்சிஏக்குள்ளார எனக்கு அவ்வளோதான் இடம் இருந்தது, அதை வச்சு தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இந்த பேசிக் டிகிரி எம்பிபிஎஸ்க்கு பிறகு அது மாஸ்டர்ஸ் டிகிரியாக பண்ணிங்களா? மாஸ்டர்ஸ் ஆமாம், நீங்கள் கேட்ட மாதிரி எனக்கு மாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட நான் 1986 முடித்தேன். 86லேருந்து 1999 வரலும் 13 வருஷம் கழிச்சு தான் நான் மாஸ்டர்ஸ் டிகிரியே பண்ண முடிஞ்சுது. ஏன்னா உலகத்தில் ஆங்கிலம் பேசக்கூடிய இடத்துல அந்த கோர்ஸே கிடையாது. எல்லாம் ரஷ்யாவிலேயோ ஜெர்மனிலேயோ இல்லை போலண்ட்லேயோ எங்கேயோ அவங்க மொழியில் தான் இருந்தது. அப்போ அந்த மொழியை கற்றுக்கிட்டும் ஆகணும். ஈஸ்டர்ன் பிளாக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வரலும் அந்த பெர்லின் வால்லாம் கீழே வரலை, அதில் அந்த இடங்களுக்கு போகணுன்னா போக முடியாது. அதனால் நான் கிட்டத்தட்ட 99 தான் ஒரு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் ஆஸ்திரேலியாவில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி படிக்க போனேன். ஆனால் அது வரலும் நான் மாஸ்டர்ஸ் டிகிரி இல்லாமல் அதற்கு முன்பாகவே இவர்களோட ஒரு 3 வருஷம் ட்ரெயின் ஆகி இந்தியன் கிரிக்கெட் டீமோடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு 1989 வெஸ்ட் இண்டீஸ் டூருக்கு இவர் வெங்கட்ராகவன் அவர்கள் மேனேஜராக போன ஒரு டீமு, அவர் என்னை கூப்பிட்டு நீங்கள் வர தயாரா அப்படின்னு கேட்குறாரு. கரும்பு தின்ன கூலியா சார், ஆனால் நீங்கள் எப்படி என்ன எடுத்துகிட்டு போக முடியும், அங்கே வேறு யாரோ இருக்கலாமேன்னு, உங்கள் பேரை நான் போடுறேன், எனக்கு உங்களை நீங்கள் வேலை என்னென்னு தெரியும் பார்க்கலாம் அப்படின்ட்டார். அதன் மூலமாக அந்த வாய்ப்பு அமைஞ்சுது. அது வரும் நான் அவர்கிட்ட பேசினது ஏமா இந்தியன் கிரிக்கெட் டீமோட 89. அப்போ தான் உலக அளவில் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னே எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளே தான் இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அமெரிக்காவில் கூட எந்த படிப்பும் கிடையாது, இங்கிலாண்டில் எந்த படிப்பும் கிடையாது. அவங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படும் ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு? இப்போ அவங்களுக்கு காலில் சுளுக்கு, நம்ம ஈஸியாக காலில் சுளுக்குங்கிறத பார்க்கலாம். தசைப்பிடிப்பு, ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெயின் ஆகுது, கிழியறது. அடுத்தது அவங்க பந்தை நேராக அடிபட்டு அதனுடைய உள்காயங்கள் ஃப்ராக்சர் ஆகுறது. உடனடியாக அவங்க மறுபடியும் களத்தில் போய் ஆடக்கூடிய அளவுக்கு பண்ண முடியுமா? ஆமாம், அது பண்ணுறது தான் ஸ்போர்ட்ஸ் மெடிசன்.
அன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர்கள் வந்து வலியை தாங்கக்கிற கெப்பாசிட்டி அதிகம், ஆடியே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது. அடுத்து வந்து இந்த இடத்த விட்டாங்கன்னா இன்னொருத்தர் பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம திரும்ப போக முடியாதுங்கிறது ஒன்று. அதுக்கும் மேலே சில காயங்கள் பட்டதை தவிர அந்த காயங்கள் உண்மையாக பாதிக்கலை. ஸோ அதனால் ஒரு அவங்களுக்கு ஏற்படக்கூடியதுலேருந்து உடனடியாக அவங்கள வந்து ஆக்டிவாக ஈடுபட வைக்க முடியுது. இந்த ஃப்ராக்சரெல்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம் சார். கிட்டத்தட்ட ஒரு 75-80% பண்ண முடியும். ஏன்னா அந்த டைமுக்குள்ளே முடிவு எடுத்தாகணும், இல்லைன்னா அவங்க அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும், இன்னொருத்தர் ஆடுறதுக்கு ரெடி பண்ணணும். இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே வர்றவங்க என்ன மாதிரியான பெயினோடலாம் வராங்க? இப்போ நான் எப்படி வந்து எங்கே தெரியும், அது மாதிரி இன்னும் என்னென்ன உலகத்தில் மற்றவங்களுக்கு என்னென்ன வலி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே. அதாவது அவர்கள் உடம்புக்குள்ள காமனாக நம்ம பார்க்கக்கூடிய முட்டி தேஞ்சு போச்சு, தேய்மானம் அப்படிங்கிறவங்க தான் ஜாஸ்தி. நம்ம கால் முட்டியில் முதுகில் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிடுச்சு, அதனால் நர்வ் கம்ப்ரெஷன் கழுத்துலேயோ லம்பார் ரீஜன் முதுகுலேயோ இருந்ததுன்னா அந்த பெயினுக்காக வராங்க. அது இல்லாமல் அவர்களுக்கு எந்த விதமான வலியாக இருந்தாலும், இப்போ கம்ப்யூட்டர்லேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க, எனக்கு யார் பேஷண்ட் மேக்ஸிமம் கிடைக்கிறாங்கன்னா நகராமல் பெரிய ஒரு வேலை செய்யாமலே உட்காந்துக்கிட்டே, இன்டெலெக்சுவல் டிமாண்ட் அதிகம், ஃபிசிக்கலாக ஒரு டிமாண்டும் இல்லை, இவங்க தான் எனக்கு பேஷண்ட்டு. அப்போ நான் எந்த ஸ்போர்ட்ஸ் மெடிசன் பண்ணிய அவங்களுக்கு ஒர்க் பண்ணணும், நகராமலே உட்கார அவங்களுக்கு நான் பெயினை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுது. அப்போது அவங்களுக்கு என்ன கிடைச்சிது, அங்கே பயிற்சிகள் இருந்தது, இங்கே பயிற்சிகள் இல்லை, ஃபிசிக்கலானது. இப்போது அவங்க தான் எனக்கு பேஷண்ட்ஸாக வராங்க, கழுத்துலேயும் முதுகுலையும். அவங்களுக்கு அந்த மாதிரி வலி ஏற்படுது. இது வரலும் நிறைய பேர் என்னுடைய பேஷண்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தேன்னா அவங்களுக்கு அடிப்படலை, கீழே விழலை, ஆக்சிடெண்ட் ஆகலை, இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15% தான் நான் பார்க்குறேன். 90% உட்காந்தே வலியை உண்டு பண்ணவங்க. இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து வயோதிகள் வரலும் அவங்க உட்கார்ற நேரம் அதிகமானது. இப்போ நம்ம உட்காரணும் வருது. நீங்கள் ஒரு முறை என்ன கேட்டீங்க, நான் ஒரு கழுத்து வலியோடு வந்தபோது நீங்கள் எங்கே உட்காந்து பேசுனீங்கன்னு கேட்டீங்க. அப்புறம் இன்னொரு மற்ற பேசுகிற பேச்சாளர் எந்த பக்கம் நின்னாங்கன்னு கேட்டீங்க. இடது பக்கம். நீங்கள் முழுக்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா அப்படின்னு கேட்டீங்க. உண்மைதான். இப்போ ஏன்னா நம்ம அவங்களையே பார்த்துட்டு தான் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பட்டிமண்டபத்தில் கவனிக்க வேண்டியிருக்கு. அதனால நம்ம ஒரே பொசிஷனில் வந்து அந்த கழுத்தை வச்சுருந்ததுனால அந்த வரி அப்படின்னு ஒரு செய்தி சொன்னீங்க. அப்புறம் காரில் நீங்கள் கேட்குறீங்க உங்கள் பேஷண்ட்டை, நீங்கள் எங்கே உட்காருறீங்கன்னு கேட்குறீங்க. அது என்ன காரணத்தினால கேட்குறீங்க? மெக்கானிசம் ஆஃப் இன்ஜுரின்னு ஒன்று இருக்குது சார் ஸ்போர்ட்ஸில். எல்லாமே நான் ஸ்போர்ட்ஸில் கற்றுக்கினா தூக்கி இங்கே போட்டேன். அங்கே ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் காரை ட்ரீட் பண்ணுற மெக்கானிக்கை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற நார்மலாக ஓடுற கார் மெக்கானிக்காக இருந்தால் ரொம்ப சுலபம் இல்லையா? அப்போது அந்த காரினுடைய நுணுக்கள் மாதிரியே உடம்பு, நீங்கள் இப்போ உட்காந்துருக்கீங்கன்னா என்ன மாதிரி சீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்களுடைய எதிர்த்த உட்காந்து ஒருத்தரா 2 பேரா, ஒருத்தர்னா நீங்கள் முடிச்சிடலாம், 2 பேர்னா இன்னும் கொஞ்சம் திருப்பி பார்க்க வேண்டி இருக்குது. இப்போது அந்த மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள் தொடர்ச்சியாக நாம் உடம்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த வேலையில் எந்த தசைகள் பயன்படுத்துகிறோமோ அவங்களுக்கு ரத்த ஓட்டம் அவ்வளோ இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் போது கூடவே இன்றைக்கி இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்கும் போது எனக்கு திக்குங்குது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் தயாராக இருந்தேன். ஆனால் சில சமயத்தில் சில பேர் கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு என்னால் ஒரு பயம் வரும்போது, இல்லை எப்படியாவது கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அதை கூட வர மன அழுத்தம் இருக்குது பாருங்கள், அது தசையினுடைய ரத்த ஓட்டத்தை குறைச்சிடுது. ஸோ உட்காந்துருந்தாலே மட்டும் கிடையாது. உடல் தவறான முறையில் உட்கார்ற போஸு அல்லது ஒரு குறிப்பிட்ட தசையை தவறுதலாக பயன்படுத்துகிற முறை, அப்புறம் மனதில் ஏற்படக்கூடிய உணர்ச்சி மாறுதல்கள், அதற்கு ஏற்ற மாதிரி அந்த தசை வந்து இறுக்கி பிடிச்சிடும். தசை பிடிப்புன்னு நம்ம சொன்ன தமிழில் சொல்கிற ஒரு வார்த்தை தான். ஆனால் அந்த தசை பிடிப்போடு நம்மளுடைய எண்ணம் கலக்கும்போது அது கூடவே வேதனை, கஷ்டம், கோபம், ஆதங்கம் எல்லாமே அது உள்ளர வருது. அதை நான் பார்க்குற போது கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 90% நான் பார்க்குற பேஷண்ட் வந்து அவர்கள் உண்டாக்கிய வலி, அவர்களே தான் அவருடைய வலிக்கு காரணமாக இருக்கிறாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரம், இதுவும் அது தானாக வராது, நம்ம உண்டு பண்ணுறது. அதை கரெக்டாக லொக்கேட் பண்ணுறோம். அப்போ அந்த வலியை நிவாரணம் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த தசையை மறுபடியும் அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸில் நான் திரும்ப அதை சொல்கிறது எதனாலன்னா, பயோமெக்கானிக்ஸ், அதாவது உங்கள் ஃபிசிக்ஸை நீங்கள் உட்காந்துருக்கிறதுல சேரில் நீங்கள் ஒரு சைடில் இருக்கீங்க, இதை நேராக உட்காந்து முதுகை வந்து சப்போர்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி
பந்தை இந்த ஆங்கிளில் அடிக்கிறீங்க, அதுக்கு தலையும் சாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதை நேராக வைங்கன்னு சொல்கிற மாதிரி என்னென்ன பகுதிகளை நாம் மாற்றி பயன்படுத்துகிறோமோ அது உடம்பினுடைய வேலைக்கு ஏதுவாக இல்லை என்றால் வலிகளை ஒரே நாளில் பல வருடங்கள் கழித்து கூட உண்டாக்கலாம். அதனால தான் நமக்கு உடனடியாக ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஜாபில் வரக்கூடிய வலிகள் கம்ப்யூட்டர்லேருந்து வர முடியுமா, அது எப்படி முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுதான் எனக்கு மேஜரான ஒரு நிலைகளை ஒன்று பார்த்து. இன்றைக்கி செல்ஃபோன்னால் உட்காந்து வாட்ஸ்அப்பில் படம் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறதுனால படுத்துக்கிட்டே பார்க்குறாங்க. அதனால் சின்ன வயசில் ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து வயோதிகள் வரலும் வழியில் வராங்க. இவங்கெல்லாம் தான் எனக்கு பேஷண்ட். ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரின்னு நான் பார்க்குறது இப்போது 10% கூட கம்மியாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. அப்போது என்ன பண்ணனா, ஒரு விளையாட்டு வீரருக்கு எந்தெந்த தசைகள் எந்த மூமெண்ட்டுக்கு பயன்படுத்தணுங்கிறது புரிஞ்சுக்கிட்டதுனால கைனீசியாலஜி பயோமெக்கானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட போது ஒரு வேகமாக போகக்கூடிய ஒரு மூமெண்ட்டை நாம் அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய காரியத்தை உட்காந்தே இருக்கும்போது ஒரு ஸ்டாட்டிக்கான பொசிஷன் இல்லையா, அப்போ ஈஸியாக எந்தெந்த தசைகளை பயன்படுத்துகிறோன்னு சொல்ல முடியுது. அடுத்து அதில் எதை கரெக்ட் பண்ணாலும் அவங்க சரி பண்ணிக்க முடியுங்கிறதையும் சொல்ல முடியுது. அப்போது ரத்த ஓட்டம் குறைவது தான் முக்கியமான பகுதி. ஆக்சிஜன் அங்கே கிடைக்கணும், அங்கே பிளட் சப்ளை வரணும். இந்த கான்செப்டை நான் எடுத்து விளையாட்டு மருத்துவத்திலிருந்து இன்றைக்கி நான் ஃபிட்னஸ் மெடிசன் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறேன். ஏன்னா இவங்க விளையாட்டை பார்த்தவங்களே தவிர விளையாடினவங்களே கிடையாது. எல்லாரும் பார்த்துக்கினே இருக்கிறாங்க. ஆனால் இதை அவங்க பார்த்தவங்க தானே, அதனால் இவங்களுக்கு வழி வர வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக. ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஒரு புதிய துறை உண்டாச்சு. நீங்கள் இப்போ ஃபிட்னஸ் மெடிசன்னு அது எல்லாருக்கும் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அதை மாற்றி அமைச்சு கொடுக்குறீங்க. இதை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. சரியா? இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே போயிட்டோம்னா இப்போது அது டைட் பண்ண இதில் இங்கேருந்து எடுக்கிறோம். இதை நாம் இதை டைட் பண்ணிக்க மாற்றிக்க முடியும். இப்போ இங்கேருந்து இதை இங்கே ஓப்பன் பண்ணும்போது இது இங்கேருந்து ஓப்பன் பண்ணுறோம். அப்போ இந்த மசில் வேலை செய்யணும். இதை விடும்பொழுது இது விட்டோன்னா ட்ரிப்புன்னு ஓடுது இல்லையா, ஆனால் இதை எடுக்கிற போது ஸ்லோவாகவும் வேகமாகவும். இப்போ ஸ்லோவாக விடுங்க. விட்டால் அது போயிடும், ஆனால் போகாமல் அதை நம்ம பண்ணுறோம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் நல்லாவே டைட் பண்ணிக்கலாம். எஸ், இப்போ பண்ணுங்க. 1 ஸ்லோ. இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்தீங்க இல்லையா, இது வந்தபோது இதை விடுறதை மாத்திரம் அப்படி போகாமல் ஸ்லோவாக கொண்டு போகணும். ஏன்னா அது கொண்டு போயிட்டுருக்கு, நாம் அதை ரெசிஸ்ட் பண்ண பார்க்குறோம். இப்போ இது ஈஸியாகிடுச்சு இல்லையா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்கள். இதனுடைய இது இப்போ புரியும். ஆஹா, இது போக மாட்டேங்குது, இது கஷ்டமாக இருக்கு. அப்போது பழக்கம் திருப்பி பண்ணி ஸ்லோவாக இதை பண்ணோன்னா இதை பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்துடும். இப்போ இந்த தசைகளே எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களே தவிர இந்த தசைகளுக்கு பண்ணுறதில்ல. அதனால தான் இதை நான் உங்களுக்கு பண்ணுறேன். அடுத்தது நம்ம காமனாக பேக்கில் இருக்கிற மசில்ஸுக்கு இந்த முன்னாடி இழுக்கிறோம் இல்லையா, கேன் புஷ் தட் அப். நம்ம இட்ஸ் கால்ட் அஸ் புஷிங் த மவுண்டன். ஒரு எஸ், ஆமாம். எக்ஸேல், ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் அப்படி வச்சிங்கன்னா பேலன்ஸ் இஸ் ஈஸியர். பர்ஃபெக்ட். இப்போ பாருங்கள், இந்த கால் முட்டியை கொஞ்சம் முன்னாடி மடக்கி வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸி. இப்போ வெளியில் தள்ளுறது கையல்ல, இந்த தொப்புள்னு நினச்சிக்கோங்க. அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி இப்போ பண்ணுங்க. சரியா? இப்போ பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓ மை காட், இது உள்ளே வரலைன்னா வெறும் இது மட்டும் போயிட்டு இருக்கும். அதனால தான் இதை நம்ம உள்ளேருந்து கொண்டு வரோம். பாடுறவங்க கூட இங்கேருந்து தான் கொண்டு வரணும். பெர்ஃபெக்ட்.